ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட பாண்டிச்சேரி ஹரிஸ்டாலேருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் பெட்ரோல் பேங்க் வேலைனா ஈஸின்னு நினச்சினோம். ஆனால் இருக்கிறதுலே பெட்ரோல் பேங்க் வேலை தான் கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா, நானும் பெட்ரோல் பேங்கில் தான் வேலை செஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 8 மாதம் வேலை செஞ்சுக்கிறேன். கொரோனா டைமில் அந்த பம்பில் வந்து F1, F2, F3, F4ன்னு போட்டிருக்கோம். F1னா என்ன மீனிங்னா 50 ரூபா, F2னா 100 ரூபா, F3னா 200 ரூபா, அப்புறம் F4னா ஏதோ 300 ரூபாயே 500 ரூபாயே எனக்கு தெரியல, சரியாக மறந்துது. அதேமாரி நம்மளுக்கு லிட்ரு வேணுனாலும் அதில் லிட்ரு இருக்கும். அந்த கீபோர்டில் லிட்ரும் இருக்கும். அதேமாரி 1லேருந்து 9 வரைக்கும் டிஜிட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி லிட்டரை ஓகே பண்ணி போட்டால் ஈஸி தான். ஆனால் பெட்ரோல் பேங்க்கில் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. ஆனால் இது ஒருத்தங்க ஷிஃப்ட்டு மாறும்போது ரீடிங் மாரி எடுப்பாங்க. எப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் எத்தனை லிட்ரு ஓட்டினாங்களோ அத்தனை லிட்ரு காசு நம்ம கொடுத்து தான் போகணும். அதில் ₹1 குறைஞ்சாலும் நம்ம காசு தான் போட்டு கொடுக்கணும். அதான் ரிஸ்க்கு. ஏன்னா பெட்ரோல் பேங்க்லாம் கரெக்டாக காசு வாங்கணும். அதில் நம்ம 500 ரூபா விட்டாலும் 3000 ரூபா விட்டாலும் அந்த காசு நம்ம தான் போட்டு கொடுக்குற மாரி வரும். ஓனர்னால் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் அப்படி நிறையா காசு விட்டுக்கிறேன். நானே போட்டு தான் கொடுத்தேன். இல்லைன்னா நம்மளுடைய சம்பளத்துலேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, பெட்ரோல் பேங்க்லாம் எல்லோரும் ஈஸியாக வேலை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கீவேர்டை தட்டிட்டு அவங்க மட்டும் பெட்ரோல் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வேலையும் கஷ்டம் தான். அவங்க வேலை மட்டும் இல்லை, எல்லார் வேலையுமே கஷ்டம் தான். மறக்காமல் நம்மளுடைய பாண்டிச்சேரி ஹரிஸ்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.